கூடு வரும். மனவாட சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க. அவ்வளோ தொழில் எங்க தொழில் என் பேர் ஆர்த்தி. நான் நம்ம அண்ணா நகரில் தான் இருக்கேன். என் பையன் பிறக்கும் போது அவனுக்கு இடம் வந்து 1.25 கிலோ தான் இருந்தான். நான் அந்த டைத்தில் வந்து நம்ம இந்த அண்ணா நகர் அங்கன்வாடி மையத்தில் பதிவு செஞ்சேன். அவங்க தமிழக அரசு ஊட்டச்சத்து பெட்டகம் மூலமாக எனக்கு ஒரு பெட்டகம் கொடுத்தாங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. அதில் வந்து புரோட்டீன் பவுடர், பேரிச்சம்பழம், நெல்லிக்காய், நிறைய ஐட்டங்கள் அயன் சத்து டானிக்கெல்லாம் இருந்தது. அது மூலமாக நான் சாப்பிட்டு என் பையனுக்கு 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பப்போ நம்ம செக் பண்ணுவாங்க. நான் கூட என் பையனுக்கு கரெக்டான வெயிட் கெயின் ஆகிடுச்சு. இது மூலமாக சரியான பராமரிப்பு எனக்கு கிடச்சிச்சு. நல்லா வெயிட் கெயின், எனக்கும் சப்பி ஆகிடுச்சு, அவனுக்கும் வெயிட் கெயின் ஆகிடுச்சு. இந்த பெட்டகம் எங்களுக்கு கொடுத்து வழங்குறவங்க சிஎம் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சருடைய பெட்டகம் மூலமாக நானும் என் குழந்தையும் ரொம்ப பயனளிப்பாக இருந்தது. இந்த முதலமைச்சருடைய பெட்டகம் இதில் என்ன இந்த கூட கொடுக்கானதில் என்ன நல்லா இருந்ததுன்னா, நெய் இருந்தது. அதில் வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து கருவுற்றதுல இருந்து எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய ஊட்டச்சத்தை வந்து மேலும் முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் எங்களை வந்து நல்ல விதமாக இந்த பெட்டகத்தின் மூலமா நாங்கள் ரொம்ப பயனளிச்சிருக்கோம். அது மூலயமா குழந்தை பிறந்து எனக்கு பாப்பாவோட வயது 2 கிலோ தான் இருந்தாங்க. அது நான் குழந்தைக்கு வந்து 6 மாதம் வரைக்குமே அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் மட்டும் தான் கொடுத்தேன். இவங்க பெட்டகத்தின் மூலமா நான் பெற்ற பயனளிப்பனால மட்டும்தான் நான் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அங்கன்வாடி மையம் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு இது மாதம் வந்து ஹைட்டு வெயிட்லாம் செக் பண்ணுறாங்க. அவங்களோட உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு பயனளிக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து நம்ம பெற்றவங்க மாதிரியே இங்கே வந்து அங்கன்வாடி மையத்திலே பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவாகவும், காலையில் கொழுக்கட்டையிலேருந்து அந்த கொழுக்கட்டை, அவங்க சத்துமாவு உருண்டை, அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, உருளைக்கிழங்கு, முட்டை, வாரத்தில் முட்டை கொடுக்குறாங்க. இதனால் கொடுக்குறதுனால என் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது நான் உணர்றேன். இதை கொடுத்த முதலமைச்சர் பெட்டகத்தின் மூலமாக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், அப்புறம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எல்லாருக்கும் வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்ற திட்டமானது முதல் கட்டமாக ஏற்கனவே செயல்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த குழந்தைகளுக்கு வந்து மேன்சான்னு சொல்லுவோம், மீடியம் லெவல்லையும் சிவியர் லெவல்லையும் மேல்நரிஷ்மெண்ட் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிஸ்கெட் வழங்கி அந்த பிஸ்கெட் சாப்பிட்டு ஒரு 2 வீக்ஸ் அவங்கள அப்சர்வ் பண்ணும்போது அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்களுக்கு ஹைட்டு வெயிட்டு போன்ற விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி ஒரு திட்டமானது முதல் கட்டமாக செயல்படுத்தணும். இது மட்டும் இல்லாமல் பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு நியூட்ரி கிட்டு கொடுத்துட்டு அந்த கிட்டு தாய்மார்கள் சாப்பிட்ட பிறகு குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் போது அவங்களோட சத்து, அதே போல் அவங்க வெயிட் அதெல்லாம் கெயின் பண்ணுறது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி நம்ம முதல் கட்டத்தில் பார்த்தோம்.
அதன் அடிப்படையில் இப்போ 2வது கட்டமாக இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி குழந்தைகளுக்கு இந்த பிஸ்கெட் 2 வயசு to 6 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு பிஸ்கெட்டும், அதே போல் 6 to 0 அந்த பிறந்த குழந்தையிலிருந்து பாலூட்டும் தாய்மார்களுக்குள்ள கிட்டும் வந்து கொடுக்குறோம் இந்த ஸ்கீமில். அன்பார்ந்த தாய்மார்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வந்து இந்த பிஸ்கெட் நீங்கள் கரெக்டாக அவங்கள சாப்பிட வைக்கணும். ஏன்னா சென்டரில் பிஸ்கெட் கொடுக்கறத விட இல்லை, நீங்கள் வீட்டில் டேக்கும் இது மாதிரி தான் கொடுக்குறோம். ஸோ வீட்டில் அந்த பிஸ்கெட் வந்து கரெக்டாக நீங்கள் சாப்பிட வச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டங்களில் அவங்களுக்கு அந்த அசஸ்மெண்ட் பண்ணும்போது அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் அவங்களோட உடம்புலேயும் வளர்ச்சி ஏற்படும். அதே போல் உடம்புல வளர்ச்சி ஏற்பட்டால் மட்டும்தான் மூளை வளர்ச்சியும் வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ பிரெயின் டெவலப்மெண்ட்டும் அதே போல். நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சற்று முன்னர் அரியலூர் மாவட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட துறையின் சார்பில் குழந்தைகள் தாய்மார்கள் அவர்களையெல்லாம் சந்தித்து அவர்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்குகின்ற வகையில் ஊட்டச்சத்தை உறுதி செய்கின்ற திட்டத்தின் 2ஆம் பாகத்தை தொடக்கி வைத்தார்கள். அந்த அடிப்படையில் இன்று நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் அதனுடைய ரிசல்ட் நல்லா வருது. ஆகவே இதை தொடரலாம், இன்னும் அதை மாற்றி அமைத்து சிறப்பாக செய்யலாம் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டம் 2ஐ தொடங்கி இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல திட்டம். ஆகவே கருவுற்ற பெண்களிலிருந்து கருவில் இருக்கிற சிசு முதற்கொண்டு அவர்களை இப்போ முதல்லாம் அப்படி இல்லை, கர்ப்பமானாக்க டெலிவரி எப்போ ஆகுதோ, இடுப்பு வலிக்குதோ, ஒருத்த வைக்குதோ அப்போ கூட்டிகிட்டு கொண்டு போய் பார்த்தது உண்டு. குடும்பம் பார்த்தோம்னா நம்ம கிராமங்களில் அங்கே இருக்கிற அதில் தேர்ச்சி பெற்றவர்களை வச்சு தான் பிரசவங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டாக்க தொடர்ந்து மாதம் போகிறது, அப்புறம் 15 நாளைக்கு ஒருக்கா மருத்துவர்களை அணுகுவது, பிறகு வாரத்திற்கு ஒரு முறை என்றெல்லாம் இப்பொழுது விழிப்புணர்வு கூடியிருக்கிறது. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று. ஆகவே சிறு மாறுதல்கள் ஏதாவது கருவில் ஏற்படுது போகுதுன்னா கூட அதையெல்லாம் கண்டறிந்து அவற்றை தவிர்ப்பதற்கும் ஆக இந்த 8-10 மாத காலங்களும் முழுமையான கண்காணிப்பில் கர்ப்பிணி பெண்கள் கண்காணிப்பில் இருந்து வர்றாங்க. ஆகவே இதெல்லாம் இந்த விழிப்புணர்வுலாம் வந்த காரணத்தினால தான் கர்ப்ப காலங்களில் ஏற்படுகின்ற மரணங்கள் வெகுவாக குறைந்து இன்றைக்கு நம்முடைய மாநிலம் ஒரு சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது. அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தேவையானவற்றை அவர்கள் குழந்தைகளாக இருக்கிற நேரத்தில் தாய்மார்கள் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொண்டால் அதன் மூலமாக இந்த சகோதரி சொன்னதைப் போல தாய்ப்பால் தருகின்ற அந்த தாய்மார்களுக்கு அந்த ஊட்டச்சத்து தாய்கள் மூலமாக பிள்ளைகளுக்கும் செலுத்தப்படுகிறது. ஆக எல்லா வகையிலும் இந்த திட்டம் ஒரு பயனுள்ள திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரையில் சௌரா செல்வி பழமலை நகர் அம்மா அப்படிங்க பாருங்க. மொழியாம் உலக மொழிகளும் தாயாம் சிறந்தே பிறந்த எமது தமிழ் மொழியாம் செந்தமிழை வணங்கி எனது நன்றியுரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நானிலம் போற்றும் நல்லவருக்கும் நன்றி சொல்வது நமது வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட திட்ட அலுவலர் அவர்களுக்கும் வட்டார வளர்ச்சி திட்ட அலுவலர் அவர்களுக்கும் நமது வாரணாசி ஊராட்சியை சேர்ந்து திருமதி ராகவி வெங்கடேசன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது.